ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தியரம் 1.2ஓட எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபஸ்ட்டு தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை ரீட் பண்ணிக்கலாம். இஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் இன்வர்ஸ் தென் இட் இஸ் யூனிக். இதுதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அ இன்வர்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருக்குன்னா அது யூனிக்காக தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு யூனிக்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிக்னா என்னென்னா, ஒரு கேட்டகரியில் அது ஒரு பீஸ் தான் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம், இது ஒரு யூனிக் பீஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கேட்டகரி, இப்போ டைமண்ட் கேட்டகரினா டைமண்ட்லேயே அது ஒரு பெக்யூலியரான டைமண்ட், சிங்கிள் பீஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி இதை தான் யூனிக்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது யூனிக்காக தான் இருக்கணும்னா அப்போ இன்வர்ஸ்ன்றது ஒரே ஒரு மேட்ரிக்ஸாக தான் இருக்கணுன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது டிஃபைனிங் த ப்ராப்ளம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தியரம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது அந்த தியரம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரியர் நாலேஜ், அதாவது நம்ம முன்னாடி படித்த நாலேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தியரம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ப்ரியர் நாலேஜ் என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். பிகாஸ் இங்கே இன்வர்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறோம். ஸோ இன்வர்ஸோட கம்ப்ளீட் டெஃபினேஷன் என்னன்றது தெரிஞ்சால் தான் இந்த தியரம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, there exists a matrix A inverse of order n which is called the inverse of A such that A inverse equal to A inverse A equal to identity matrix of order n. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்டர் என்ன இருக்குன்னா தென் நமக்கு ஏ இன்வர்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதோட ஆர்டரும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏக்கும் ஏ இன்வர்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன் என்னதுன்னு பார்த்தா ஏ இன்வர்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, அதை தான் சொல்ல வராங்க. தென் அது ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி, விச் இஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த சேம். இப்போ ஆர்டர் n இருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுமே சேம் என்னன்ற ஆர்டரில் தான் கிடைக்கும். அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ ப்ரூஃப்குள்ளே போகலாம். ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் ஏ பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதோட ஆர்டர் என்னவா ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லியே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், ஆஃப் ஆர்டர் n. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் such that an inverse of A, அதாவது A inverse எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இன்வர்ஸ் ஆஃப் A, தட் இஸ் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதை யூனிக்னு ப்ரூவ் பண்ணுறது தான் நமக்கு கொடுத்துருக்குற தியரமோட ப்ரூஃப், ரைட்டா? பட் நான் இதை கான்வர்ஸில் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதாவது டைரெக்டாக இதுதான் ப்ரூஃப்னு சொல்கிறத விட இது அப்படி இல்லைன்னா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் மாற்றி ப்ரூவ் பண்ண போகிறேன். அதாவது யூனிக்னு ப்ரூவ் பண்ண சொன்ன இடத்துல நான் 2 இன்வர்ஸ் எடுத்துட்டு அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இஃப் பாசிபிள் ஆச்சுன்னா லெட் there be
2 இன்வர்சஸ் 2 இன்வர்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 2 இன்வர்சஸ் ஆஃப் A, namely B and C. ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு 2 இன்வர்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு A Bன்னு சொல்லி நேமும் கொடுத்துட்டேன். நமக்கு இன்வர்ஸோட டெஃபினேஷன் ஆல்ரெடி தெரியும். அந்த டெஃபினேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏன்றது தான் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு பி இன்வர்ஸ்னா எனக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல்ஸ் டு எனக்கு என்ன வரணும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஒய்? பிகாஸ் நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ என்னன்னு எடுத்துருக்கோம்னா என்னன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி லாஸ்ட்டில் வரப்போகிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டருமே என்ன தான் இருக்கும். இப்போ பிக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ராப்பர்ட்டியை. இப்போ சிக்கு பண்ணலாம். விச் இஸ் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு சிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, தென் இப்போ ஃபர்தராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்டெப்பில் அப்படின்னா, ஜஸ்ட்டு சின்னு இந்த ஒரு மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது நவ் சி இஸ் ஈக்குவல்ஸ் டுன்னு எடுத்துக்கிறேன். இந்த சியை எப்படி எழுதலாம்னா சி இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன எழுதிடலாம். ஆக்சுவலி இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நார்மல் மல்டிப்ளிகேஷனில் நம்ம 1 எந்த நம்பர் கூட வேணாலும் மல்டிப்ளை பண்ணுவோம், ஆனால் வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அது மாதிரி தான் மேட்ரிக்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நான் எந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபின்ற மேட்ரிக்ஸை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்? பிகாஸ் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஐ இருக்கிற பிளேஸில் ஏபின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எதை வச்சுன்னா பை யூஸிங் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி இது செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ராக்கெட்ஸை மட்டும் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அதாவது சிக்கும் ஏக்கும் ப்ராக்கெட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பிஏ ப்ராக்கெட்டுக்கு வெளியே வச்சிடுறேன். ஓகே, தென் இப்போ எனக்கு சிஏன்ற இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. இதுவுமே டைரக்ட்லி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் தான். ஸோ சிஏக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் மல்டிப்ளைட் பை பின்னு எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதுறேன்னா பை யூஸிங் ஈக்குவேஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றது is just like 1 in the normal multiplication, right? So identity matrix into B will be equals to just B. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டது என்னமோ C ஈக்குவல்ஸ் டுன்னு, பட் நமக்கு ப்ரூவ் ஆயிருக்குது ஈக்குவல் டு பின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ C ஈக்குவல்ஸ் டு B, அதுதான் நமக்கு இங்கே கிடைச்சது, ரைட்டா? இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு பின்னு ஒரு இன்வர்ஸும் சின்னு ஒரு இன்வர்ஸும் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துட்டோம். பட் கடைசியில் நம்ம ப்ரூவ் பண்ணது என்னென்னா பியும் சியும் ஒரே மேட்ரிக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் proved that எழுதிட்டு just statement அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். proved that if a square matrix has an inverse, then it is unique.
அந்த ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால அது யூனிக் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த தியரம் கிளியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.